மரியாதை ராமன் கதைகளில் அடுத்த கதை ரத்தினக்கல் எப்படி இருக்கும். வர்த்தகர் ஒருவர் உல்லாச பயணம் புறப்பட தீர்மானித்தார். அப்பொழுது தம்மிடம் இருந்த விலை உயர்ந்த ரத்தினக்கல் ஒன்றை தம் நண்பரான ஓர் ரத்தின வியாபாரியிடம் கொடுத்து தான் திரும்பி வந்ததும் பெற்றுக்கொள்வதாக கூறிவிட்டு உல்லாச பயணம் சென்றார். 1 மாதத்திற்கு பிறகு வர்த்தகர் திரும்பி வந்தார். ரத்தின வியாபாரியிடம் சென்று ரத்தினக்கல்லை திருப்பி தருமாறு கேட்டார் வணிகர். முன்பே திருப்பி கொடுத்து விட்டதாக ரத்தின வியாபாரி மோச கருத்தோடு சொன்னான். ஏமாற்றமடைந்த வர்த்தகர் நீதிபதி மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டார். ரத்தின வியாபாரியை வரவழைத்து விசாரித்தார் நீதிபதி. ரத்தினக்கல்லை தாம் திருப்பி கொடுத்ததே நேரில் பார்த்தவர்கள், என்னுடைய வீட்டுக்கு வாடிக்கையாக வந்து போய் கொண்டிருக்கும் சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, மண்பாண்டம் செய்யும் குயவர் ஆகிய 3 சாட்சிகள் என்று வாதாடினார் ரத்தின வியாபாரி. அவர்கள் 3 வரவழைத்து விசாரித்தார் நீதிபதி. ரத்தினக்கல்லை வர்த்தகரிடம் ரத்தின வியாபாரி திருப்பி கொடுத்ததை எங்கள் கண்களால் நாங்கள் கண்டோம் என்று உறுதியாக சாட்சியம் கூறினார் அந்த 3. உடனே நீதிபதி மரியாதை ராமன் வாதி பிரதி சாட்சிகள் 3 ஆகிய 5 தனித்தனியாக 5 அறைகளில் அடைத்து ஒருவரை ஒருவர் காண முடியாதபடி காவல் புரியுமாறு உத்தரவிட்டார். அவர்கள் 5 தனித்தனியாக களிமண்ணை கொடுத்து குறிப்பிட்ட இரத்தினக்கல்லை போல் களிமண்ணால் உருவம் செய்து காட்டுமாறு கட்டளையிட்டார் நீதிபதி. இரத்தின வியாபாரியும் வர்த்தகரும் குறிப்பிட்ட இரத்தினக்கல்லை போல் உருவம் செய்து கொண்டு வந்தனர். சலவை தொழிலாளி துணி துவைக்கும் கல்லை போல் உருவம் செய்து கொண்டு வந்தான். சவர தொழிலாளி கத்தி தீட்டும் சாணைக்கல் போல செய்து கொண்டு வந்தான். குயவன் பானை செய்யும் சக்கரம் போல செய்து கொண்டு வந்தான். அவற்றை கவனித்த மரியாதை ராமன், நீங்கள் 3 குறிப்பிட்ட இரத்தினக்கல்லையே பார்த்து அறியாதவர்கள் என்பது நீங்கள் செய்து காட்டிய களிமண் உருவங்களிலிருந்து புலனாகிறது. ஆகையால் இரத்தின வியாபாரி வர்த்தகருடைய இரத்தினக்கல்லை திருப்பி கொடுத்து விடுவதோடு அபராத தொகையும் செலுத்த வேண்டும். பொய் சாட்சி கூறிய 3 இரத்தின வியாபாரிக்கும் கடும் தண்டனை விதிக்கிறேன் என்று தீர்ப்பு கூறினார்.